வெல்கம் டு ஹண்ட் எக்ஸாம்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து சிஎஸ்எஸில் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க விஎஸ் கோட்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக நம்ம ப்ராக்டிக்கலாக உள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேரண்ட் கண்டெய்னர் வைக்க போகிறோம். ஓகே, இதுக்கு நான் வந்து கிளாஸ் பேரண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். பேரண்ட் ஓகே, உள்ளே வந்து சைல்டு கண்டெய்னர்ஸ் வைக்க போகிறோம், சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ். ஸோ இதில் வந்து கிளாஸ் சைல்டு 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை வந்து நான் 3 தடவை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இது சைல்டு 2, இது சைல்டு 3. ஓகே, இப்போ இந்த பேரண்ட்டுக்கு ஒரு ஹைட் விட்த்து நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே வந்து நம்ம உள்ளே எதுவும் கண்டென்ட் எதுவும் கொடுக்காதனால இங்கே எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டென்ட் தெரியுது. ஸோ விட்த்து மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு விட்த்து மட்டும் வருது. இந்த இடத்துல நான் போய்ட்டு இதுக்கு ஹைட்டும் சேர்த்து கொடுத்துட்றேன். ஹைட் வந்து 100 பிக்சல்ஸ். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த 3மே வந்து 100 பிக்சல்ஸ்க்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஃப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து நான் பேரண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே. ஸோ ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேவோட ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான். ஸோ டிஸ்பிளே நான் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுது, அந்த சைல்டு கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து சிங்கிள் ரோவில் வந்து அலைன் ஆகிடுது. ஓகேங்களா? இப்போ இதிலே வந்து நம்ம பேரண்ட்டில் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் அது வந்துருக்கணும், அது வந்து ஒரு ரோவில் இருக்கணுமா, ஸோ ஆல்ரெடி ரோவில் தான் இருக்குது, ஸோ காலமில் இருக்கணுமா, இல்லை வந்து அது ரோவில் வேணுமா அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கொடுப்போம், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ஓகே, இப்போ சப்போஸ் வந்து எனக்கு இதெல்லாமே ஒட்டிகிட்டு இருக்குது இல்லையா? ஸோ எனக்கு வந்து என்ன ஆகணும்னா, எனக்கு வந்து ஒரு கேப் வேணும். ஸோ நம்மளுக்கு கேப்புன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 EM அப்படின்றது நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த சைல்டு கண்டெய்னர்ஸ்க்கு நடுவில் வந்து அந்த கேப் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் அதை சென்டருக்கு கொண்டு வரதுக்காக நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நான் சென்டர் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு அது வந்து சென்டருக்கு வந்துடும். அந்த கண்டென்ட் சைல்டோட கண்டென்ட்ஸ் எல்லாமே சென்டருக்கு வந்துடும். இல்லைனா இதை நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் எண்டுக்கு கொண்டு போனீங்கன்னா ஃப்ளெக்ஸோட எண்டுக்கு போயிடும். அப்போ ஃப்ளெக்ஸ் எண்டு இது அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா இது ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி அலைன் கண்டென்ட் அப்படின்ற அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்றது இருக்குது. அதை நீங்கள் சென்டருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ட்டிக்கலாக, அதாவது ஒய் ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு சென்டருக்கு வரும். ஓகேங்களா? இது வந்து அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் எண்டு இருக்குது. ஸோ எண்டு தான், இதுக்கு எண்டு இது தான். ஸோ கீழே வந்துடும் அது. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பரான சென்டர் வேணும் அப்படின்னா இதையும் சென்டர் கொடுத்துட்டு இதையும் சென்டர் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரான சென்டருக்கு அது வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு பேரண்ட்டில் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். சைல்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்னு தனியாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து child1.child1க்கு வந்து நான் என்னோடய ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ண போகிறேன். child 1ல் வந்து நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படிங்கிறது வந்து நம்மளோட சைஸ். இப்போ நான் வந்து சைல்டு 1க்கு மட்டும் நான் ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 வச்சேன் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா சைஸஸில். ஸோ இந்த சைஸஸ்லேயே வந்து 1 தான் வந்து மிச்சம் இருக்க சைஸஸை ஆக்குபை பண்ணிக்கும். ரிமைனிங் சைஸஸை தான் வந்து 2 and 3 வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ சப்போஸ் வந்து நான் இதை வந்து சைல்டு 2ல் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு சைல்டு 2 வந்து இங்கே பெருசாக தெரியும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ. ஸோ இதே மாதிரி ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க்கு. ஸோ ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு சைல்டு எலிமெண்ட் வந்து நீங்கள் சுருக்கும் போது ரொம்ப சுருங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து இந்த இது இருக்குது இல்லையா? ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இல்லைனா அதோட விட்த்து வந்து நான் கம்மி பண்ணி பார்க்குறேன், ஒரு 40 ஆக்கி பார்க்குறேன். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு நிறைய சுருங்கினது இது 2வது தான். ஏன் அப்படின்னா நான் சைல்டு 2ல் தான் ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க் 5 வச்சுருக்கேன். சப்போஸ் எனக்கு இது சுருங்கவே கூடாதுப்பா, இது வந்து நார்மலாக அப்படியே தான் இருக்கணும், எவ்வளோ நான் சைஸ் வச்சுருக்கேன், இங்கே 100 பிக்சல் வச்சுருக்கேன், அதே 100 பிக்சல்ஸில் தான் இருக்கணும் சுருங்கினாலும் அப்படின்னா இந்த இடத்துல 0 வச்சிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது மட்டும் 100 பிக்சல்ஸில் இருக்குது, மற்றது எல்லாமே வந்து சுருங்கிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நான் சுருங்கக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் பேசிஸ். ஸோ இப்போ ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்துட்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கிறது
இப்போ சப்போஸ் வந்து எல்லாத்துக்குமே நான் 100 பிக்சல்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இப்போது ரெண்டாவது இதுக்கு மட்டும் 100 பிக்சல்ஸ் இல்லை, இது மட்டும் எனக்கு வந்து 50 பிக்சல்ஸ்க்கு வந்துடும், இல்லைனா வந்து ஒரு 500 பிக்சல்ஸ்க்கு வந்துடணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல அதோட சைஸே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 500 பிக்சல்ஸ் பாருங்கள், இப்போ இது மட்டும் 500 பிக்சல்ஸில் இருக்குது, 1 and 3 வந்து அதே 100 பிக்சல்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் பேசிஸ். ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து என்ன பண்ணணும்னா, எந்த சைல்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சைல்டோட சைஸை ஓவர் ரைட் பண்ணக்கூடியது. அதோட சைஸ் 100 தான் கொடுத்துருக்கீங்க, 100 தான் இங்கே இருக்கணும், பட் நான் இந்த இடத்துல 500 கொடுத்ததுனால இந்த 100 500ஆல் ஓவர்லேப் ஆகிடுச்சு. அதான் வந்து ஃப்ளெக்ஸ் பேசிஸோட ஒரு யூஸு. அண்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஆர்டர். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு எந்த ஆர்டர் வேணும்? ஸோ 1 2 3 அப்படிங்கிறது ஒரு ஆர்டர். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நான் சைல்டு 2க்கு -1 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அது வந்து ஃபஸ்ட் பொசிஷனுக்கு போயிடுச்சு, ஏன்னா -1ல் இருந்தால் அது ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ -1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷன். சப்போஸ் எனக்கு செகண்ட் பொசிஷனில் அது வேணும், இல்லை தேர்ட் பொசிஷனில் வேணும்னா நான் இந்த இடத்துல 1 கொடுக்கணும். ஸோ 1 கொடுக்கணும்னா என்னோட மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும் ஒரு சைல்டை. ஓகேங்களா? அண்ட் அனதர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அலைன் செல்ஃப். அலைன் செல்ஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து நம்ம அலைன் ஐட்டம்ஸ் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல என்ன இருக்குது? சென்டர் இருக்குது. ஓகேங்களா? பர்டிகுலராக என்னென்னா இந்த செகண்ட் சைல்டு மட்டும் கீழே வேணும், ஃப்ளெக்ஸ் எண்டில் வேணும் அப்படின்னா நான் அலைன் செல்ஃப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னு அதை கொடுத்துட்டேன்னா எனக்கு அது மட்டும் கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து 4 4 5 5 6 6 நான் வச்சுட்டேன். இப்போ என்கிட்ட 6 இருக்குது. இது எல்லாமே வந்து சைஸ் படி குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, சைஸ் படி குறையக்கூடாது, அந்த 100 பிக்சல்ஸ் அப்படியே தான் இருக்கணும். பட் என்னென்னா எனக்கு கீழே வந்துடணும் எல்லாமே, அதாவது விராப் ஆகிடணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் வந்து விராப். இப்போ இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் வந்து பேரண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளெக்ஸ் விராப்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து விராப் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா இங்கே பாருங்கள், எனக்கு 1 2 3 3க்கு மேலே ஸ்பேஸ் இல்லை, அதனால 4 5 6 கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் விராப்பு. அண்ட் அனதர் திங் நம்ம என்ன இங்கே நம்ம பேசலாம் அப்படின்னா, ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் வந்து ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் அரவுண்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் ஈவன் அப்படின்னா ஈவனாக வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து CSS Flexbox புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.